Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல வெண்டக்காய் அவியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெண்டக்காய் அவியல் செய்யறதுக்காக வெண்டக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெண்டக்காய் அவியல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு வெண்டைக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வெண்டைக்காவோட தண்டு பகுதியை உடைச்சோம் அப்படின்னா இது சுலபமாகவே உடையணும். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போது தான் வெண்டைக்காய் அவியல் ரொம்பவே நல்லா இருக்கும். வெண்டைக்காய் அவியல் செய்கிறதுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயுமே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அவியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காய் அவியல் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் துருவிய தேங்காவை சேர்த்துடலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 4 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போது இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த வெண்டைக்காவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போது இதை ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம அரைச்சி எடுத்திருந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் அவியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.